30 வருஷமா தன் கூட இருந்த ஒருத்தருக்காக விஜய் செஞ்ச நெகிழ்ச்சியான சம்பவம். விஜய்க்கு வலதுகரமா செயல்பட்ட உதவியாளரா இருக்கக்கூடிய ராஜேந்திரன் அவங்களுடைய மகன் சபரிநாதனுக்கு விஜய் சீட்டு கொடுத்திருக்காரு. இது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, பினாமிக்கு தான் விஜய் சீட்டு கொடுத்திருக்காரு அப்படின்னு ஒரு பல விமர்சனங்கள் அவர் மேல வைக்கப்படுது. இன்னொரு பக்கம் 30 வருஷமா தான் கூட இருந்த ஒருத்தருக்காக அவரை கௌரவிக்கிற விதமா அவருடைய மகனுக்கு விஜய் வாய்ப்பு கொடுத்திருக்காரு அப்படின்னு இன்னொரு பக்கம் பாராட்டப்படுது. உண்மையாவே விஜய் தன்னுடைய பினாமிக்கு தான் சீட்டு கொடுத்தாரா அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல்ல விஜய் தனித்து போட்டி அப்படின்றத அறிவிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம 234 வேட்பாளர்களையும் விஜய் அறிவிச்சாரு. இந்த வேட்பாளர்கள் அறிவித்ததுல பல விமர்சனங்கள் விஜய் மேல வைக்கப்பட்டது. அது என்ன அப்படின்னா, 106 பேர் பிற கட்சியில இருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் விஜய் வாய்ப்பு கொடுத்திருக்காரு, தான் கட்சிக்காக உழைச்சவங்களை விஜய் மறந்துட்டாரு அப்படின்னு பல விமர்சனங்கள் அவர் மேல வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம இந்த வேட்பாளர்கள் அறிவித்த பிறகு விஜய் கட்சியினரே பல இடங்கள்ல போராட்டமும் பண்ணியிருந்தாங்க. அதையும் நம்மளால பார்க்க முடிந்தது. இந்த நிலையில தான் தன்னுடைய ஓட்டுநரும், அதாவது முன்னாள் ஓட்டுநரும் இப்ப உதவியாளரா இருக்கக்கூடிய ராஜேந்திரன் அவருடைய மகன் சபரிநாதனுக்கு விருகம்பாக்கம் தொகுதி வேட்பாளரா விஜய் அறிவிச்சிருக்காரு. விருகம்பாக்கம் திரு ஆர் சபரிநாதன், சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர். விஜயுடைய நாளைய தீர்ப்பு படத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவர் கூடவே ஒரு வலதுகரமா செயல்படக்கூடியவர் தான் ராஜேந்திரன். சமீபத்துல மகேந்திர சிங் தோனியை பார்க்க போனப்ப கூட விஜய் அவர் கூட கூட்டிட்டு போயிருப்பாரு. பல விஷயங்கள், அதாவது அவங்களுடைய மகள் திருமணத்திலையும் விஜய் கலந்திருப்பாரு. ஒரு குடும்ப உறுப்பினராவே விஜய் ராஜேந்திரனை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்றதுதான் கடந்த கால நிகழ்வுகளை வச்சு நம்மளால பார்க்க முடியும். அந்த அளவுக்கு விஜயும் ராஜேந்திரனுக்கும் ஒரு நல்ல நட்புறவு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த நட்புறவுக்கு காரணமாகவே அவருடைய மகன் சபரிநாதனுக்கு விஜய் வாய்ப்பு கொடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ராஜேந்திரன் கிட்டத்தட்ட 30 வருஷமா விஜய்க்கு ஒரு நிழலாவே இருந்திருக்காரு. அவரை கௌரவிக்கிறதுக்காக விஜய் அவருடைய மகனுக்கு சீட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாலும், அவருடைய மகன் சபரிநாதன் தன்னுடைய 21 வயசுலயே விஜய் மக்கள் இயக்கத்துல சேர்ந்துட்டாரு. சேர்ந்து பல பணிகளும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அப்பாவுக்காக மட்டும் மகனுக்கு விஜய் சீட்டு கொடுக்கல, ஏற்கனவே களத்துல இறங்கி சபரிநாதன் வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. விஜய் மக்கள் இயக்கத்துல ஒரு அங்கமாவே சபரிநாதன் செயல்பட்டு இருந்திருக்காரு. அந்த ஒரு நோக்கத்துலதான் விஜய் அவருக்கு சீட்டு கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 6 வருடங்களுக்கு மேல விஜய் கூட, அதாவது விஜய் மக்கள் இயக்கத்துல சபரிநாதன் வேலை செஞ்சுட்டு வராரு. இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, விருகம்பாக்கம் தொகுதியில கடந்த ஆண்டு அவரை மாவட்ட செயலாளரா அறிவிச்சிருக்காங்க. மாவட்ட செயலாளரா பணியில இருந்த ஒருத்தருக்கு தான் விஜய் விருகம்பாக்கம் தொகுதி வேட்பாளரா அறிவிச்சிருக்காரு. இதனால இந்த இடத்துல அவரு ஏற்கனவே களத்துல வேலை செஞ்ச ஒருத்தருக்கு தான் விஜய் வேட்பாளரா அறிவிச்சிருக்காரு. இதனால பினாமியுடைய மகன் அப்படின்றதுக்காக மட்டும் சபரிநாதனுக்கு விஜய் சீட்டு கொடுக்கல அப்படின்றத சொல்லலாம். விஜய் பெரம்பூர் தொகுதியிலும் திருச்சி தொகுதியிலும் போட்டியிடும் போது அவருடைய வேட்பு மனுவில் ஜெயா பிரைவேட் லிமிடெட் அதுல இயக்குனரா இருக்கக்கூடியவர் தான் ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலவே ராஜேந்திரனை விஜயுடைய பினாமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜய்க்கு இதுக்கு முன்னாடி உதவியாளரா இருந்த PT செல்வகுமாருக்கும் விஜய்க்கும் இடையில நிறைய மனக்கசப்பு ஏற்பட்டிருந்தது. அது நமக்கே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இவருக்கும் அதே மாதிரியான ஒரு நிலை வரும் அப்படின்னு பல விமர்சனங்கள் அவர் மேல வைக்கப்பட்டது. இந்த நிலையில தான் விஜயுடைய ப்ராப்பர்ட்டில ஒரு இயக்குனரா இருக்கிறாரு அப்படின்றதுக்காகவே அவரை பினாமின்னு சொல்லிட முடியாது. அவருடைய மகன் களத்துல இறங்கி வேலை பார்த்திருக்காரு. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் விஜய் சீட்டு கொடுத்திருக்காரே தவிர, அதை தாண்டி தன்னுடைய பினாமி மகன் அப்படின்றதுக்காக விஜய் எதுவும் பண்ணல அப்படின்றத தாவேக்காவை சேர்ந்தவங்களே அவர் மேல வைக்கிற ஒரு கருத்தா பார்க்கப்படுது. வேட்பாளர்கள் பெயரை அறிவிக்கும் போது விருகம்பாக்கம் தொகுதி வேட்பாளரா சபரிநாதன் பேரை சொன்ன உடனேயே மேடையிலேயே அப்பா மகன் 2 பேருமே உணர்ச்சி வசப்பட்ட வீடியோ சமீப காலமா ரொம்பவே வைரலாகிட்டு வருது. விஜய் மேல
மேல பல விமர்சனங்கள் இருந்தாலும் வேட்பாளர்கள் அறிவிப்புல குற்றவாளிகளுக்கெல்லாம் வேட்பாளரா அறிவிச்சிருக்காரு விஜய் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் சபரிநாதனுக்கு விஜய் வாய்ப்பு கொடுத்ததை எப்படி பாக்குறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.